தமிழக சட்டப்பேரவையின் 5ஆம் நாள் அமர்வு இன்று காலை கூடுகிறது. பொதுப்பணி, சுற்றுச்சூழல், நெடுஞ்சாலைத்துறை மீதான விவாதம் நடைபெறுகிறது. சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக இன்றும் கேள்வி எழுப்ப திட்டம் என தகவல். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மருந்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. மருத்துவமனையில் பலர் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல். உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது மரணம் மற்றும் காயமடையும் பணியாளர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு. சமூக விரோத தாக்குதலால் ஏற்படும் உயிரிழப்புக்கான இழப்பீட்டுத் தொகை 10 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆலை உரிமையாளர் உட்பட 7 பேருக்கு ஜூன் 30 வரை நீதிமன்ற காவல். ஆலையிலிருந்து மெத்தனாலை விற்பனை செய்த வழக்கில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கோரி பாமக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மருந்தை 60 பேர் பலியான விவகாரம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை இன்று சந்தித்து மனு அளிக்கிறது அதிமுக குழு. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. 2 மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அவசர பிரகடனம் அமல்படுத்தப்பட்ட இந்நாள் சொந்த பிள்ளைகளால் முதுகில் குத்தப்பட்டு பாரத மாதா கண்ணீர் வடித்த நாள். நாட்டின் கண்ணியத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான உறுதியுடன் துக்கம் அனுசரிப்போம் என ஆளுநர் ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 10 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. ஏற்கனவே ராமநாதபுரம் மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் அதிருப்தி. நாட்டில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டு 48 ஆண்டுகள் நிறைவு. ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என பிரதமர் குறிப்பிட்டிருந்த நிலையில் நாடு முழுவதும் பிரச்சார கூட்டம் நடத்த பாஜகவினர் திட்டம். மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக எம்பிக்கள் 39 பேர் இன்று பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீனுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. திடீர் வெள்ளப்பெருக்கால் ஆறாக மாறிய சோமாலியாவின் வீதிகள். பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி தொழிற்சாலையில் பயங்கர வெடிவிபத்து. 22 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம்.
ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவித்தது BCCI. அணியின் கேப்டனாக ஷிப்மன் கில் நியமனம். T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணியை 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியும் அசத்தல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் T20 கிரிக்கெட் போட்டி. வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விறுவிறுப்பாக நடைபெறும் யூரோ கோப்பை கால்பந்து போட்டி. அல்பேனியாவுக்கு எதிரான போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ஸ்பெயின். உடல்நிலை குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் வானொலி அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத். இறந்ததாக வெளியான செய்திக்கு தான் நலமாக இருப்பதாக வீடியோ வெளியிட்டார். அதிலும் சிலர் அந்த விஷம செய்தியை கேட்டு 1000 பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை அதிமுக குழுவினர் இன்று நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளனர். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு பதவி விலக வலியுறுத்தி அதிமுகவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கள்ளக்குறிச்சியிலும் அதே போல அதிமுகவினர் அனைத்து மாவட்டங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று
அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை சந்தித்து திமுக ஆட்சி கலைப்பு தொடர்பாக மனு அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பு காலை 11 மணிக்கு மேல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த சந்திப்பின் போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களும், கள்ளச்சாராயம் எங்கெல்லாம் காய்ச்சப்பட்டு வருகிறது, இதற்கு அரசு எடுக்க தவறிய நடவடிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் அறிக்கையாக அரசுக்கு அளிக்க அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி திட்டமிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா. பாஜக ஆளுகின்ற புதுச்சேரியில் இருந்துதான் மெத்தனால் வந்துள்ளது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை படைப்போம் என்று வீட்டின் முன்பு கருப்பு கொடி பிடித்து அரசியல் செய்தார்கள் என்று RS பாரதிக்கு தமிழிசை பதிலடி கொடுத்தார். கள்ளக்குறிச்சி சம்பவம் நாம் அனைவருமே மனது மிகுந்த வேதனை அடையக்கூடியது. தமிழகத்தின் நிலைமை அகில இந்திய அளவில் தலைகுனிய வைத்திருக்கிறது. ஒரு போதை மாநிலமாக, ஒரு பாதை மாறிய மாநிலமாக இது முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் அதை பற்றி ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த கவலையும் இல்லை. மற்ற தலைவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, மோடி அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, அங்கே போனியா இங்கே போனியா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நம்மளோட மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் இத்தகைய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. முதலமைச்சர் இன்னும் சென்று பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லை, அதில் சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்களே தவிர நிச்சயமாக சென்றிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்குள்ள மிகப்பெரிய கேள்விக்குறி கூட்டணி கட்சிகள். அங்கே உயிரிழந்திருப்பவர்கள் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள். ஆனால் அந்த மக்களுக்காகவே பாடுபடுகிறோம் என்று சொல்லுகின்ற சில கட்சிகள் கூட சட்டமன்றத்தில் அதற்கான எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கவில்லை. பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரியிலிருந்து தான் இந்த மெத்தனால் வந்திருக்குன்னு சொல்கிறார். அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை சொன்னது என்னன்னா, புதுச்சேரி முதல்வர் அவரை தொடர்பு கொண்டு அந்த மெத்தனாலுக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் பத்திரிகையிலே பார்த்தீங்கன்னா சென்னையில் பக்கத்துலேருந்து வாங்கி கொண்டு புதுச்சேரியில் கொண்டு விற்று புதுச்சேரியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுச்சேரியிலேருந்து வரல. அது இன்றைக்கி மெத்தனால் எல்லா இடங்களிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. 1500 லிட்டர் சேர்ந்த மெத்தனால் உள்ள இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் நடந்த குற்றத்தை குற்றம் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்றீங்க? ஏன் குற்றவாளிகளை பாதுகாக்கிறீர்கள்? அப்படி என்றால் குற்றவாளிகள் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு குமுதம் செய்திகள் தொடரும்.